வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட்டு சீரீஸ் ஆஸ்திரேலியாவில் மோசமாக தோற்ற இந்திய அணி எப்படியாவது கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி களமிறங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவமாக நம்ம பிசிசிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எப்படியாவது நம்ம இந்தியன் பிளேயர்ஸை கம்பேக் பண்ண வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அதில் ரஞ்சி டிராஃபிக்கை நீங்கள் ஆடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி களமிறங்கலான்னு பார்த்தா, ஆளுக்கு 3 ரன்னு 4 ரன்னு 1 ரன்னு 4 ரன்னுன்னு சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகுறாங்க. ஜெய்ஸ்வால் என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. மற்ற பிளேயர்லாம் ஆடவே இல்லை சரியாக ஆஸ்திரேலியா சீரீஸில். நம்ம ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஒழுக்கமாக ஆடிட்டு இருந்தாப்புல. இப்போ அவருமே 4 ரன்னு 5 ரன்னு சிங்கிள் டிஜிட்டில் ஆடிட்டுருக்காரு. ரோஹித் சர்மா தடுக்கெடுத்தாம் தாம் ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கு மேலே சுப்பன்கள் சொல்லவே வேணாம். இதில் ஜெய்ஸ்வால் என்னடா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் 26 ரன்னும் அடிச்சிருக்கிறான். ரோஹித்தோட ஃபார்ம் அப்படியே அவருக்கும் வந்துருச்சு என்னன்னு தெரில. ரோஹித் 3 சிக்ஸை பறக்க விட்டாலும் 3 ரன்னுக்கு 28 ரன்னுக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸிலும் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தால் சாம்பியன் டிராஃபிக்கு எப்படி தான் இந்த டீமை வச்சு எப்படியோ வின் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. சரி, பின்னாடி ரிசர்வ் பண்ணிட்டு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தா, அவர் அதுக்கும் மேலே அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் 17 ரன்னு. அவரோட ஜெர்சி நம்பரே அவர் ரன்னாக எடுத்து வச்சுருக்காப்புல. வழக்கம்போல தரகாப்புறக்கான ஆடுவாப்பில். இதில் வேறு மாதிரி ரஞ்சி டிராஃபி சொல்லவே வேண்டாம். நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே அவர் அப்படி ஆடுவாப்பில். ரஞ்சி டிராஃபியா அதுக்கு மேலே ஆடுவாப்பில். இல்லை ஸ்வீப் ஷாட்டு அந்த ஷாட்டு இந்த ஷாட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவர் அதுக்கு மேலே ஆடிட்டாப்பில். இவங்களே இப்படி ஆடும்போது நம்ம கேஎல் ராகுலும் விராட் கோலியும் இவங்களே இப்படி ஆடுறாங்க. நம்ம போய் அங்கே என்ன பண்ணுறது? நம்ம ஒரு எல்போ இன்ஜுரி நெக் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம ஆடாமல் விட்டுறலாம் ரஞ்சி டிராஃபியை அப்படின்னு சொல்லி அவங்க விலகிட்டாங்க. கேஎல் ராகுலுக்கும் எல்போ பெயினும் விராட் கோலிக்கு நெக் பெயினும் இருப்பதாக அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இவங்க இதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு தான் ரஞ்சி டிராஃபி ஆடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் ரவீந்திரா ஜடேஜா மட்டும் ரஞ்சி டிராஃபியில் வேறு லெவலில் பவுலிங் பண்ணிக்கிட்டாருப்பா. வேறு மாதிரி அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டும் எடுத்து நான் கம்பேக் பண்ணுவேன். ஏன்னா இவரோட கதை நம்மளுக்கு தெரியாதா? இவர் என்ன பண்ணுவார்னா, அது ரஞ்சி டிராஃபி உள்ளூர் மேட்ச்சில் வேறு லெவல் ஆடிட்டும் டொமஸ்டிக் மேட்ச்சில் இன்டர்நேஷ்னலில் போய் அடிக்க மாட்டார். ஒன்லி செமி ஃபைனல் மட்டும் அடிப்பார். அதை அடித்தா போதும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.